ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் இந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற PPF, அதாவது பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட், ஸோ இந்த ஸ்கீம்ஸை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸில் இருக்கிற கீ ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் ஒருத்தவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் தான் இதில் அலௌடு. ஸோ அதுதான் இதில். அதேமாரி மைனரும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், வித் அவங்களுடைய கார்டியன் அல்லது பேரண்ட் மூலமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான டென்யூர். ஸோ டென்யூர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஒரு லாங் டேர்மாக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, அதாவது உங்களுடைய ஃபியூச்சர்ஸை நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, உங்களுடைய பென்ஷனுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, உங்களுடைய குழந்தைங்களுடைய ஃபியூச்சர்ஸை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கீம்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் மினிமம் 15 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வேணும் அப்படின்னா ஸோ இன்னும் கூட நீங்கள் 5 இயர்ஸ் வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் தி மெச்சூர் டைமில், ஸோ அதாவது 15 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் இன்னும் ஒரு 5 இயர்ஸ் வந்து நீங்கள் இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது ஸோ டெபாசிட் லிமிட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மினிமம் இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 500 rupees வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் மந்த்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது லம்பாக கூட லம்சம் அமௌண்ட்டாக கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய PPF அக்கௌண்ட்டில் மினிமம் 500 ஆச்சும் இருக்கணும். ஸோ இதுதான் இதுக்கான ரூல்ஸ். மேக்ஸிமம் டெபாசிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 1.5 lakhs வரைக்கும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதாவது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அதாவது மாதம் 12,500 அல்லது 12,000 10,000 ஸோ அந்தமாரி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரே நாளில் கூட நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு வருஷத்தில் உங்களுடைய டெபாசிட் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1.5 lakhs வந்து ரீச் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இதில் வச்சுருக்காங்க. ஸோ மினிமம் 1000 rupees, அதாவது 500லேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ டெபாசிட் அதாவது லம்சம் அமௌண்ட்டாகவும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணலாம். லம்சம் அமௌண்ட்டாக இருக்குது, உங்ககிட்ட ஒரு 5 லட்ச ரூபாய் இருக்குது, 10 லட்ச ரூபாய் இருக்குது, ஸோ அப்படின்னாலும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது ஸோ டெபாசிட் லிமிட் பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கவர்மெண்ட் வந்து சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏற்கனவே இப்போதைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருக்குது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் பார்த்திங்க இந்த ஃபினான்ஷியல் இயரில், அதாவது ஏப்ரல் டு ஜூன் 2025 பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.1% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போதைக்கு கொடுக்குறாங்க பேர் ஆனம். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஸோ போன குவார்ட்டரில் எந்தவித சேஞ்சஸும் பண்ணலை, ஆஸ் யூஷுவலாக என்ன இருக்கோ ஸோ அதுவே தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து சேஞ்சஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸம்ஷன்ஸ், டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் கெயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டுக்கு 1.5 ATG படி 1.5 lakhs வரைக்கும் டிடக்ஷன்ஸை வந்து நீங்கள் அதாவது இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் டிடக்ஷன் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணுறதுக்கு டேக்ஸ் ஃப்ரீ ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. மெச்சூர்டு அமௌண்ட்டும், அதாவது நீங்கள் கெயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டும் டேக்ஸ் ஃப்ரீ கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு வந்து டோட்டல் அமௌண்ட்லேயும் அந்த மெச்சூர்டு அமௌண்ட் வாங்குவீங்க பார்த்தீங்களா, அதுக்கும் உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ தான் இருக்கும். ஸோ அதில் எந்தவித டேக்ஸும் இருக்காது. அடுத்தது லோன்ஸ் அண்ட் வித்ட்ரால். ஸோ அதாவது லோன்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஸோ லோன்ஸ் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். ஆனால் உடனே வாங்கிக்க முடியாது. லோன் கேன் பி அவைலபிள் பிட்வீன் 3வது வருஷத்துலேருந்து 6வது வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து லோனை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 3வது வருஷத்துக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரீச் ஆனதுக்கப்புறமா தான் உங்களால் எடுத்துக்க முடியும். அடுத்தது பார்ஷியல் விட்ரால் அலோட் ஆஃப்டர் 7th ஃபினான்ஷியல் இயர், அதாவது 3 வருஷத்துலேருந்து 6 வருஷத்துக்குள்ளே நீங்கள் உங்களுடைய லோன் எடுத்துக்கலாம். 7வது வருஷத்துலேருந்து தான் அதில் நீங்கள் என்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதில் பர்டிகுலர் அமௌண்ட்டை மட்டும் விட்ரால் பண்ணுற ஆப்ஷன்ஸ் தான் இந்த பார்ஷியல் விட்ரால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதில் எனக்கு ஒரு 3 லட்ச ரூபாய் வேணும் அப்படின்னா ஸோ அந்த பார்ஷியல் விட்ரால் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ ஃபுல் அமௌண்ட்டும் விட்ரால் பண்ணணும், ஸோ அதாவது டோட்டல் அமௌண்ட்டும் விட்ரால் பண்ணணும் அப்படின்னா ஸோ 15 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் உங்களால் அந்த ஃபுல் அமௌண்ட்டையும் எடுக்க முடியும். ஸோ என்ன அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டும் ஸோ ஆஃப்டர் 15 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்டெண்டட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸாக இருக்குது. ஸோ இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது நீங்கள் 15 இயர்ஸ் கழிச்சும் எடுத்துக்கலாம், அல்லது உங்களுடைய அந்த டென்யூரை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ லோன்
அண்ட் விட்ரால் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லோன் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கில் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு அதிகமான லோன்ஸ் எதுவும் கிடைக்காது. அதாவது மினிமம் 50% அண்ட் 30% அது மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்னும் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் இதில் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸை நீங்கள் எங்கெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஆத்தரைஸ்டு பேங்க்ஸ்லையும் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். எஸ்பிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிசி பேங்க்ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். பிபிஎஃப் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் வித் சம் பேங்க்ஸ். ஸோ இந்த ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு சில பேங்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஆன்லைன் மூலமாகவே பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் ஆத்தரைஸ்டு பேங்க்லேயோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் உங்களுடைய இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அடுத்தது ஸோ இந்த பெனிஃபிட் ஆஃப் பிபிஎஃப் என்ன ஸோ அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் பேக் அண்ட் இட்ஸ் வெரி சேஃப். ஸோ மற்றபடி மார்க்கெட் ரிஸ்க்கும் அந்த அளவுக்கு இருக்காது. உங்களுக்கு வந்து பேக் அண்டாக பை கவர்மெண்ட் இருக்கிறதுனால உங்களுடைய பேமெண்ட் வந்து 100% சேஃபாக இருக்கும். எக்ஸ்டென்ஸ் டேக்ஸ் சேவிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது, லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டல் அந்த ஆப்ஷன்ஸும் இதில் இருக்கிறதுனால ஸோ இந்த ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து மார்க்கெட் லிங்க் அதாவது மார்க்கெட் இஷ்யூஸ் வந்து இருக்காது. ஸோ மார்க்கெட் ரிஸ்க் அந்த மாதிரி ரிலேட்டடான இஷ்யூஸ் எதுவும் இருக்காது. நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்து அந்த எண்ட் ஆஃப் தி டென்யூரில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது ஸோ பிபிஎஃப்பில் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது ஒரு 6 month ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம், அடுத்தது 1 year ஒன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய மினிமம் பேலன்ஸாக 500 ஆச்சும் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில், அதாவது அந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கணும். அதிகபட்சமாக 1.5 lakhs நீங்கள் கிராஸ் பண்ணக்கூடாது. ஸோ மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ 500 இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து உங்களுடைய பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டாக 90,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 67,270 ரூபா கிடைக்கும். ஸோ டோட்டலாக மெச்சூர்ட் அமௌண்ட்டாக 1,57,270 ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.10. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்சஸ் ஆகும். அது 3 month ஒன்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஏற்ற போல் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் அதை உங்களுக்கு வந்து கூடிக்கிட்டே போகும். அடுத்தது 1,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக 1,80,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 1,34,540 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்குது. ஸோ மெச்சூர்ட் வேல்யூவாக 3,14,540 ரூபாய் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது ஒரு 3 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, 3,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க மந்த்லி அப்படின்னா நீங்கள் டோட்டலாக 5,40,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 4,3621 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் தி டென்யூரில் 9,43,621 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் 15 yearsம் நீங்கள் கண்டினியூவாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். 3,000 அது 5,000 இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 9 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் மட்டும் 6,72,000 ரூபாய் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் ஸோ டோட்டலாக 15,72,701 ரூபாய் நீங்கள் எண்ட் ஆஃப் தி டென்யூரில் நீங்கள் எடுத்துக்க முடியும். அடுத்தது ஒரு 7 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நீங்கள் 12,60,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அந்த 15 yearsக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 9,41,781 ரூபாய் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ டோட்டலாக 21,999,781 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ டோட்டலாக அரௌண்டிங் பார்த்தீங்கன்னா 22 லட்ச ரூபாய் நீங்கள் எண்ட் ஆஃப் தி டென்யூரில். ஸோ மந்த்லி 7,000 இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸோ லாங் டேர்மில் சூஸ் பண்ணும்போது அதிகமான அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 7,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு 22,000 ரூபாய் கிடைக்கும். ஸோ 500 இன்வெஸ்ட் பண்ணால் 1,58,000 ரூபாய் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்தமாரி பிபிஎஃப் அக்கௌண்ட்டை நீங்கள் லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ மற்ற பேங்க்கில் இதை விட அதிகமாக இருக்குது, ஸோ அதாவது இந்த ஃபைனான்ஸில் அதிகமாக இருக்குது அப்படின்லாம். ஸோ நீங்கள் ட்ரஸ்டடாக ஒரு சேஃபான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்தமாதிரி ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம்.